பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது ஹிஜ்ரி 9-8களில் நடக்கிறது. இந்த நேரம் பெருமானாருக்கு தன்னை நிரூபிக்க வேண்டிய எந்த தேவையும் இருக்கல. இஸ்லாம் வளர்ந்துட்டு கிளை போட்டு வளருது. இப்ப பெருமானார் போய் ஒரு சபையில நின்றா. இதற்கு முன்னாடி ஒரு 10 பேருக்கு தான் ரசூலுல்லாஹ் பயான் பண்ணினாங்க, 20 பேருக்கு பயான் பண்ணாங்க. பெருமானார் லட்ச கணக்கு மக்களுக்கு பயான் பண்ணினதே இல்லை. ஆயிரக்கணக்கான மக்களோட ரசூலுல்லாஹ் பேசினது கம்மி. ஆனா ஹிஜ்ரி இப்ப கடைசி காலங்கள்ல அரபிகள் ரசூலுல்லாஹ் ஹரத்துக்கு வர்றாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே, காபத்துல்லாவுக்கு ரசூலுல்லாஹ் வர்றாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே கிராமப்புறங்கள் இந்த அரபிகள் இஹ்ராத்தை கட்டிட்டு பெருமானாரை பார்க்க வந்த அழகான காட்சி தான் இறுதி ஹஜ். இந்த பக்கம் பார்க்கிறார்கள் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், இந்த பக்கம் பார்க்கிறார்கள் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். கண்ணு தெரிகிற தூரத்தையும் தாண்டி மக்கள் நிற்கிறார்கள். இஸ்லாம் ஐஸா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத், அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வருகிற நேரம் வரைத்தன்னாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா. நபியே நீங்க பாப்பீங்க கூட்டம் கூட்டமா மக்கள் நுழைவார்கள். இதற்கு முன்னாடி அவங்களுடைய மனைவி கையை பிடிச்சி ஷஹாதத்து சொல்லியிருந்தாங்க. தன்னுடைய நெருக்கமான நண்பர் அபூபக்கர் சித்திக் சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொரு ஆள் இஸ்லாத்துக்கு வருவதற்கு அவ்வளவு காலம் எடுத்தது. ஆனா பின்னாடி ஹிஜ்ரி 8-6க்கு பிறகு மெல்ல மெல்ல இஸ்லாம் வளர ஆரம்பிச்சு. 8க்கு பிறகு அது மிக பலமாக வளர ஆரம்பிச்சு. பெருமானுடைய பிரியாவுடைய நேரம் அதிகமான ஜசீரத்துல் அரபு மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அப்பதான் ரசூலுல்லாஹ் பிரிய போறாங்க. இது ஹிஜ்ரி சில ரிவாயத்துப்படி ஹிஜ்ரி 9, சில ரிவாயத்துப்படி ஹிஜ்ரி 8. அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் ஒரு நாள் காலையில் எழும்புறாங்க. இது இமாம் பைஹகி அவர்கள் தன்னுடைய கிதாபுல கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. எதுக்கெண்டா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலாமத்து நுபுவா ரசூலுல்லாஹ் நபி தான் என்பதற்கு சில அடையாளங்களை அத்தாட்சிகளை சில அடையாளங்களை கொண்டு வந்து காட்டுகிறார். அதில் இந்த செய்தி வருகிறது. அல்லாஹ்வுடைய நேயர்களே, இது நிறைய கிதாபுகள் நாம் பார்க்கலாம். பெருமானார் காலையில் எழும்புறாங்க. எழும்பி ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இன்றைக்கு ஒரு முஸ்லிம் இறந்து விட்டார் என்றாங்க. ஒரு முஸ்லிம் இறந்து விட்டார், அவருக்கு யாருமே ஜனாசா தொழுவிக்கல, நாங்க தான் ஜனாசா தொழணும்ட்டாங்க. காயிபான ஜனாசா. அவங்க அங்க பல கிலோமீட்டர், பல்லாயிரம் கிலோமீட்டருக்கு அங்கால நிற்கிறார். கடலும் கடந்து தான் போகணும். அவர்கிட்ட போறண்டா ரெட் சி, இன்றைக்குள்ள ரெட் சி பார்த்துருப்பீங்களா மேப்ல, அது கிராஸ் பண்ணினா அந்த பக்கம் ஆப்பிரிக்கா, இந்த பக்கம் இது அந்த எத்தியோப்பியா. எத்தியோப்பியா மக்கள் பொதுவாக அரபு நாட்டுக்கு வந்து போவாங்க. சோ அந்த கடலை கிராஸ் பண்ணிட்டு தான் போகணும். அந்த கடலுக்கு அங்கால உள்ள எத்தியோப்பியா அபிசீனியாவுடைய மன்னர், அவர் பேர் அஷ்ஹமா, அவர் பட்டம் நஜாசி. நம்ம நாட்டில் நம்ம ஜனாதிபதி என்னுவோம், சில நாடுகள்ல அவங்க மலிக் என்னுவாங்க, சில நாட்டுகள்ல அவங்க ஏதோ ஒரு பேர் வைப்பாங்க. அதாவது சில நாடுகளில் வரலாறு படிக்கிறோம் பாராக்கள் என்னுவாங்க. அவங்க தன் மன்னருக்கு ஒவ்வொரு பேர் சீசர் என்றுவாங்க. மன்னரை அழைப்பதற்கு ஒரு விதம் இருக்கிறது. அந்த மக்கள் எப்படி சொல்லுவாங்கன்னா ராஜான்னு சொல்ல மாட்டாங்க, நஜாசி நஜாசி என்று தான் சொல்லுவாங்க. நஜாசி என்றுதான் அவங்க சொல்லுவாங்க. சோ அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த நஜாசிகள் அப்ப இருக்கிற நஜாசி யாருன்னு கேட்டா அஷ்ஹமா, அவர் இறந்து போயிட்டார். இறந்து போனா பெருமானார் இஸ்லாத்தை நிரூபிக்கிறத சொல்லவே இல்லை. ஏன்னா ஆண்ட சொன்ன தெரியுமா, யார் கேள்வி கேட்கல. ரசூலுல்லாஹ் இப்ப உண்மை தான் சொல்றாங்க, எல்லாம் ப்ரூஃப் ஆயிட்டு. இதுக்கு ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெருமானார் பேசுவதை பலத்த சந்தேகத்தோடு பார்த்தார்கள். பெருமானார் சொல்வது உண்மையா பொய்யான்னு கேட்டார்கள். இப்போ அதாவது உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு சில ரிவாயத்துப்படி அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள 6 வருஷம், சில ரிவாயத்துப்படி 9 வருஷங்கள், 6 அல்லது 9 வருடங்கள் பலத்த சந்தேகத்தில் நின்றவர் தான் உமர் பின் கத்தாப். ஒரே அடியா கையை பிடிச்சிட்டு ஷஹாதத்து சொல்லல, எல்லாரும் அவர் பேச்ச கேட்டுட்டு பின்னாடி போக்காட்டு இருந்துட்டு, பாவம் எங்களோட விளையாடினவர், எங்களோட நின்றவர் கொஞ்சம் அப்செட் ஆயிட்டு போல, மஜ்னூன் பைத்தியம்னாங்க. அப்படி பேசினவங்க இருக்கிறாங்க. வீட்டுல வரைக்கும் கேட்டதுக்கு பிறகு பெருமானார் அல்லாஹ் என்னோட பேசுறான் தெரியுமா, பிறகு இவரோட அல்லாஹ் பேசுறானா, பின்னாடி பைத்தியம் என்றார்கள், ஷாயிர் என்றார்கள், சாயிர் என்றார்கள், சூனியக்காரன் என்றார்கள், கவிஞர் என்றார்கள். எல்லாத்தையும் அந்த மக்கள் சொல்ல கடுமையான பலத்த சந்தேகத்தோடு இருக்க, அவர்களுக்கு சந்தேகமே நீங்கியதுக்கு பிறகுதான் இந்த சம்பவமே நடக்குது. நீங்க நினைச்சிடக்கூடாது சஹாபாக்கள் சந்தேகத்துக்கு வருவது. ஆனா பின்னாடி உள்ளவர்களுக்கு இது ஒரு பெரும் அத்தாட்சி. பெருமானார் எழும்பி சொன்னாங்க, இன்றைக்கு ஒரு ஆள் மௌத்து தெரியுமான்னு கேட்டாங்க. யாரு? அதாவது எபிசீனியாவுடைய எத்தியோப்பியாவுடைய நஜாசி மன்னர் அஷ்ஹமா இறந்து விட்டார், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் என்றாங்க ரசூலுல்லாஹ். அவருடைய மரணத்துக்காக அந்த மக்கள் யாருமே ஜனாசா தொழுவிக்கல, அவங்க கிறிஸ்தவர்கள். ஆனா அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார். ஏன்னா அங்க போய் ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பிரச்சாரம் செய்கிற நேரம் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் நபியை நம்பினார். ஆனால் அவரால் எதுவுமே வெளிப்படுத்த முடியாமல் இருந்தது. அந்த ஒரு சூழல்ல அவர் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட நேரத்திலே அவர் மௌத்தாகி இருந்தார்.
பெருமான் அந்த ஜனாசாவுக்கு ரெடி ஆகுறாங்க. இதை பற்றி தோழர்கள் சொல்லுகிற நேரம் அவங்க எத்தனாவது சஃப்ல இருந்ததெல்லாம் சொல்றாங்க. ஒரு இடத்துல வருவது எந்த நாளில் அவர் மௌத்தாகினாரோ, எந்த நாளில் மௌத்தாகினார் அந்த நாளில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் ஜனாசாவை அறிவித்தார்கள் என்றாங்க. எப்ப? மௌத்தாகி 10 வருஷத்துக்கு பிறகு இல்ல, நேத்து மௌத்தாகி இன்றைக்கு அறிவிக்கல, இப்ப மௌத்துன்னு அறிவிச்சாங்க. மாத்தஃபி எந்த நாளில் மௌத்தாகினார்களோ அந்த நாளில் ரசூலுல்லாஹ் ஜனாசா அறிவிப்பு செஞ்சாங்கன்னா, வெள்ளிக்கிழமை மௌத்துனா வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை மௌத்துனா சனிக்கிழமை. மாற்று கருத்திகளை சாதாரண ஒரு பிரசிடென்ட் மரணத்தை சும்மா அறிவிக்க இயலாது. பிரேமதாஸ் அவர்கள் 93 இறந்து போனாங்க. மே மாதம் 1ஆம் தேதி இறந்து போகிற நேரம் சரியா 12 மணி. சரியா 12 மணிக்கு இப்படி இப்படியே கொண்டாந்து லேஞ்சு தூக்கு இப்படி காட்டுறாரு. அந்த டைமை பார்த்து ஆம்ஸ்ட்ரீட் இதுல நம்ம வீட்டு பக்கத்துல அந்த இடத்துல பொம் பிளாஸ்ட் ஆகுது, இறந்து போறாரு. 4-4:30 மணி வரைக்கும் இலங்கையில பிரசிடென்ட் மீடியா என்னாச்சு ரேடியோ, அப்ப ரேடியோ தான் எல்லாரும் கேட்பாங்க, வெளியிடவே இல்லை ஜனாதிபதி இறந்துட்டாரு. ஆனா பிளாஸ்ட் ஆயிட்டான்னு தெரியுது. மீடியாவில் பிரசிடென்ட் யூனிட், மீடியா யூனிட் வெளியே சொல்லாம யாருக்கும் ஜனாதிபதி செத்து போட்டான்னு சொல்லல, அது குற்றம். ஒரு ஜனாதிபதியுடைய இறப்பை அது சட்ட ரீதியாக அறிவிக்கப்படணும். அப்படி இல்லைன்னா ஒரு பெரும் குற்றமா போயிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய் சொல்ல மாட்டாரு. பொய் சொல்லாதவர், அவர் பொய் சொல்லவில்லைன்னு நம்பிக்கை எல்லாத்தையும் இருக்குது. சொல்லிட்டாங்கன்னு வைங்க, இது பிழையா போச்சுன்னு அவர் மேலே ஒரு பெரிய டவுட் வந்துடும். அவர் சொன்னது உண்மை ஆச்சுன்னா அவருடைய மறுமை நம்பிக்கையில கொஞ்சம் கூடுதல் வரும். பார்க்காத நஜாசி அவசரமா போட்ல போய் இங்க இருந்து போய் கப்பல் எடுத்து அடுத்த பக்கம் போய் அங்கிருந்து போகணும். சாதாரணமா பிளைட்ல போறதுக்கே பல மணித்தால, அது நான் பார்த்த அடிப்படையில் எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த டிஸ்டன்ஸ் ஒரு 1800 நினைக்கிறேன், 1800 கிலோமீட்டர், ஞாபகம் இல்லை சரியா. அந்த அளவு ரொம்ப தூரம். அது இங்கிருந்து சென்னைக்கு போய் சென்னையில இங்க இங்கிருந்து சென்னைக்கு போற மாதிரி அதை தாண்டி இருக்கும். ஏர் டிஸ்டன்ஸ் தரையில போறோம்னா ரொம்ப கூட வரும். அந்த அளவு தூரத்துல இருந்து மெசேஜ் வந்தா அங்க உள்ள வேகமான குதிரையில வந்தாலும் மெசேஜ் இவ்வளவு குயிக்கா வராது. வஹி மட்டும்தான் வரலாம். பெருமாள் தனக்கு வஹி வர்றதா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்பதான் இந்த மெசேஜ் வைக்கிறாங்க, மக்கள் தொழுந்துட்டாங்க. ஆனா ஜனாசா முன்னாடி இல்ல. இதுல என்ன ஆச்சரியம், என்ன இதண்டா, நம்பியவர்களுக்கு ஆச்சரியம் இல்லை. ஆனால் கொஞ்சம் அங்கும் இங்குமாக அசந்து ஈமான் இருக்கிறவர்களுக்கு இது ஒரு விஷயம் இருக்கிறது. என்ன விஷயம்டா, அந்த எத்தியோப்பியர்கள் என்ன செய்வாங்கன்னா அரபு நாட்டுக்கு எப்பயும் வருவாங்க. எதுக்கு வருவாங்கன்னா, அவர்கள்ட்ட அவங்க நீங்க பார்த்திருப்பீங்க, நாடோடிகள் இருக்கிறாங்க. அவங்க ஏதாவது ஒரு பாம்பை வச்சிருப்பாங்க, ஒரு குரங்கை வச்சிருப்பாங்க, விளையாட்டு காட்டிட்டு எங்களுக்கு ஏதாவது போடுங்கன்னு அப்படி அடுத்த ஊருக்கு போவாங்க. அதான் அவங்களோட சம்பாத்தியம். எத்தியோப்பியர்கள் கருப்பர்கள் என்ன செய்வாங்கன்னா, அந்த காலத்தில் அவங்களை பிடிச்சிட்டு விற்பாங்க. சில ஊர்களில் அவங்க என்ன செய்வாங்க, அந்த கருப்பர்களை எடுத்து போய் சந்தையில ஏலம் போடுவாங்க, ஏலம் போட்டு வித்துருவாங்க. அதனாலே அரபு நாட்டுக்கு கருப்பர்கள் வருவாங்க. இன்னொரு கருப்பர்கள் என்ன வருவாங்க, டீமா வருவாங்க, வந்துட்டு மல்யுத்தம் பண்ணுவாங்க. அந்த மல்யுத்தத்தை எல்லாம் அரபிகள் பார்த்துட்டு ஏதோ அவங்களை சந்தோஷப்படுத்தினதுக்கு பிறகு ஏதோ கொடுப்பாங்க. இந்த மல்யுத்தம் பண்ற கூட்டம் வருவாங்க. இன்னும் நிறைய எத்தியோப்பியர்கள் வந்து போற வழக்கம் இருக்கு. அவங்கள்ட்ட போய் கேட்டா, ஏப்பா உங்க மன்னர் இறந்துட்டாராண்டா, இறந்துட்டாருன்னு சொன்னாலே அது ஒரு அற்புதம் தான். ஏண்டா ரேடியோ இல்ல அந்த காலத்துல. கொழும்புல ஒன்று நடக்குதுன்னு நீங்க எப்படி கேட்பீங்க? இங்க உள்ள ரேடியோல போய் டீ கடையில் உள்ள ரேடியோல கேட்டுட்டு வருவாங்க, 50ல இவ்வளவு பிரச்சனையாமா, அப்ப இப்படியாமா, இது இப்படியாமாண்டு. இன்றைக்கு கொழும்புல நடக்கிறது ஒரே வாட்ஸ்அப்ல வந்துடும், ஒரு லைவ் பேஸ்புக்ல வந்துடும். அந்த காலம் அப்படி வராது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நஜாஷி மன்னனுடைய மரண செய்தி இங்க அறிவிக்கிறாங்க. நீங்க உங்க சாதாரணமா இந்த ஊர்ல ஒரு ஆள் மரண செய்தி அறிவிச்சிட்டீங்கன்னா அவர் மௌத்தாகனா எப்படி இருக்கு உங்களுக்கு? யாருமா போட்டது? அவர்தான் உசுரோடு இருக்கிறாரு, நீ எப்படி போடுவான்னு கேட்பாங்களா? மௌத்தாக ஒரு ஆள் மரண செய்தி போடலாது. வந்தவங்கள்ட்ட கேட்ட, இப்ப புதிய நஜாஷி அசகமா இறந்துட்டாரு, இப்ப புதிய ஆள் வந்திருக்கிறாரு. அரபிகளுக்கு எங்களை விட நாள் தெரியும், அதனால புரிஞ்சுக்கோங்க. நேரத்துல அரபிகளை நாங்க கிட்டே வைக்கல, எங்களை கிட்ட வைக்கல. எங்களுக்கு இதை பார்த்தா தான் விளங்கும். ஓ இப்ப 7 மணியா 8 மணியா 10 மணியாண்டு எங்களுக்கு டைமை பார்க்கணும். அவங்க கூடுதலான தொடர்பு வானத்தோட தான். அவங்க நட்சத்திரத்தை பார்த்துட்டு ரோட்டை பார்க்க மாட்டாங்க. அவங்க போற நேரம் நம்ம ரோட்டை பார்த்து தான் போவோம், அவங்க வானத்தை பார்த்து தான் போவாங்க. வானத்தை பார்த்துட்டு சொல்லுவாங்க, இது யமன் பக்கம், இந்த நட்சத்திரம் ஆகிய இந்த பக்கம் பண்ணுவாங்க. அழகா கணக்கு போடுவாங்க. அதனால தான் அவங்களுக்கு ஒரு நாள் கூட ஜும்மா மிஸ் ஆகல. எண்ணி பார்த்துட்டு இது சனிக்கிழமையோ
இது வெள்ளிக்கிழமையா, அதெல்லாம் மிஸ் ஆகல. எங்களை மாதிரி டேட்டை போட்டு கேலண்டரை பார்த்து மார்க் பண்ணி செய்யல. அவர்கள் அதை கணக்கு, அந்த கணக்கு அழகா பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல தெரியலன்னா 2010 2015 சொல்றோமே அந்த மாதிரி கணக்கு இருக்கல. அவங்க எப்படி கணக்கு சொல்லுவாங்க? ஒரு இன்சிடென்ட் சுனாமி நடந்துருவீங்களே, சுனாமில இருந்து 10 வருஷம், ஆமுல் ஃபீல் யானை வந்துச்சு அதுல இருந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி பின்னாடி என்னவாங்க, ஆமுல் ஹுசன் இந்த கவலைப்பட்டாங்க சொல்லலாம் அதுல இருந்து இது அப்படி இப்படி கணக்கு அப்படி சொல்லுவாங்களே தவிர நம்மள மாதிரி இந்த கணக்கில் பிறகுதான் இஜ்ரத் வந்துச்சு. அப்ப நாள் நல்லா தெரியும். இது திங்கள், இது யௌமுல் அஹத், இது யௌமுல் சபத், அந்த நாள்கள் நல்லா உங்களுக்கு தெரியும். அப்ப பெருமானார் எந்த நாளில் இறந்து சொன்னாரோ அந்த நாளில் அஷமா இறந்திருந்தது. ஒரு நாட்டு ஜனாதிபதி இறந்துட்டாருன்னா எல்லாரும் மறந்துடுவாங்களா? நாட்டு ஜனாதி சாதாரண ஆள மறந்து டேட்டை மறப்பாங்க, ஜனாதிபதியுடைய இறப்பை மறக்க மாட்டாங்க. அது எல்லாருக்கும் அப்படி நிற்கும். ஜனாதிபதி இறந்த நாள் எங்க நாட்டில் இதாயிட்டு நாள் கேட்டுருவாங்க, என்ன நாள் அது, சாட்டர்டேயா ஃப்ரைடேயா என்னப்பா அது கேட்பார்கள். சொன்ன மாதிரி அதே நாளில் அதே தினத்தில் அஷமா இறந்திருந்தார். இப்ப கேட்கிற கேள்வி, பெருமானார் காணாத அஷமாவை பற்றி, எத்தியோப்பியாவுடைய மன்னரை பற்றி இங்க இருந்து சொல்லி நான் நபிதான் நீங்க ப்ரூவ் பண்ணுங்க போய் பாருங்கன்னு சொல்லல. எல்லாரும் தொழுவோம்பா, அவருக்கு நான் ஜனாசா தொழிச்சு எல்லாரும் மன்னிப்பு கேட்கணும், எல்லாரும் வாங்கப்பா. இது அப்படியே நடந்தால் இது எதால, எந்த மீடியா, பேஸ்புக்காலயா, யார் லைவ் கொடுத்தது, யார் அங்க கொடுத்தது, எந்த மீடியாவும் இல்ல. பின்னாடி தகவல் வந்து சரி பார்க்கிற நேரம் காத்தமுல் அன்பியா சரியாகவே சொல்லியிருந்தார். அந்த நாளில் இறந்திருந்தார். இதை இமாம் பைஹக்கி அவர்கள் ஊண்டி சொல்கிறார்கள். இது இப்படித்தான் என்கிறார்கள். நான் என்ன கேட்கிறேன்டா உங்கள்கிட்ட, காணாத மறுமையை பத்தி இந்த உலகத்தில் வேற எந்த மனிதனும் பேச இயலாது. இறை தூதர்களுக்கு மட்டும்தான் பேசலாம். நீங்க எல்லாம் இறந்து போயிருங்கப்பா, அப்புறமேல உங்களை எல்லாம் எழுப்பாட்டினா ரப்பு வருவான், ரப்பு உங்களோட பேசுவான் என்று பொய்யே சொல்லாத பெருமானார் அவர் சொன்னதில் எதெல்லாம் ஆச்சரியம் என்றோ இந்த மாதிரி செய்திகள் நிரூபிக்கப்பட்டிருக்கிற நேரம் நாங்க நிக்க மாட்டோமா? மறுமையில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நீங்க எழும்ப மாட்டீங்களா? அது ரொம்ப லேசா இருக்குமா? உளவுத்துறை வர்றான், 4 கேள்வி கேட்கிறானாலே துடிச்சு போறாங்க, சிஐடி போலீஸ், அதுக்கே பயம் இப்படி இதாகிறாங்க. அப்படின்னு அல்லாஹ்வுடைய முன்னாடி நிக்கிறேன்டா, அப்படியா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கேள்வி எப்படி? நாம் நம்பினால் ஒரு ஆள் மறுமையில நிப்பாண்டா பயப்படுவோம். எவனுக்காவது வாக்கு கொடுத்துட்டோம்னா மீற மாட்டோம். வாக்கு கொடுத்து பண ரீதியாக அதிபயங்கரமான குற்றம், அடுத்தவன் கடன். இது ஜனாசாவை ரசூலை எடுக்க மாட்டாங்க, தொழிக்க மாட்டாங்க, கடனை முடிங்கன்றுவாங்க, ராகத்தடையாதுன்றுவாங்க. எவ்வளவு அலட்சியமா நிக்கிறோம், எவ்வளவு அலட்சியமா நிக்கிறோம். 4 பேரை ஏமாத்துறோம், எந்த பயமும் இல்லாமல் நிக்கிறோமே. அப்ப என்ன அர்த்தம்? ஒண்ணு நாம மறுமையில அல்லாஹ் எங்களை எழுப்பாட்ட மாட்டான் போல, அது அப்ப நடக்க போகல பாப்போமே என்று ஒரு உணர்வு வருகிறது என்றால் நமக்கு நம்பிக்கையில் கோளாறு. அல்லாஹ்வுடைய இப்படி நிறைய செய்திகள் இருந்தாலும் இந்த செய்திகளை இப்பொழுது நான் சொல்லுவதற்குரிய நேரம் இல்லை. இப்படியான செய்திகளை நாம் சரிபார்த்து கொண்டோம் என்றால், சரிபார்த்து இந்த செய்திகள் எல்லாம் பார்க்கிற நேரம் நமக்குள்ளே உணர்வு வரும். அல்லாஹ்வுடைய தூதர் காணாத எபிசீனியாவை சொன்னா, காணாத மறுமையை பத்தி சொன்னா அப்படியே தான் இருக்கும். நம்ம முழிச்சு பார்க்கிறேன்னா ரசூலுல்லாஹ் உண்மையை சொல்லிட்டாங்களேப்பா, எழும்பிட்டோம்பா, இந்த பாரு எல்லாரும் இருக்கிறாங்க, அப்படி பேர் எழும்பிட்டோம் என்று வருகிற நேரம் அந்த பதட்டம் அப்பொழுது வந்தால் வேலை இல்லை. அந்த பதட்டம் இப்ப வர வேண்டும் அல்ல. இது ஒன்றுதான நடந்துச்சு. புகாரியை பரட்டுங்க. கிறிஸ்தவர்களும் இந்த யுத்தத்தை எழுதுறார்கள். கிறிஸ்தவர்களும் இது எழுதுறாங்க, விக்கிபீடியாவில் போய் படிச்சு பார்க்கலாம். கிறிஸ்தவர் தரப்பை நான் படிச்சிருக்கிறேன், அவங்களும் எழுதுறாங்க. இதுதான் அரபிகள் முதலில் கிறிஸ்தவ, அதாவது அரபு நாட்டுக்கு வெளியில போய் எங்களோட வார் பண்ண வாங்கன்னு சொன்ன ஃபர்ஸ்ட் யுத்தம். பொதுவாக அரபிகள் வந்து தனக்குள்ள உள்நாட்டு யுத்தம் தான் பண்ணுவாங்க. வெளிநாட்டுக்கு போற அளவுக்குலாம் அவங்கள்ட்ட ஆயுதம் இல்லை. இந்த ரோம பேரரசு வைக்கிற ஆயுதம்லாம் புதிய ஆயுதம். அவங்க அந்த காலத்துல என்னமோ மிஞ்ச நீங்க ஒவ்வொன்று சொல்லுவாங்க அந்த ஆயுதத்துக்கு, ஹதீஸ்ல வரும் பேர், அதை பிடிச்சி அடிப்பாங்க. இந்த இது மாதிரி இது நிறைய வச்சிருக்கிறாங்க அவங்க. அதனால ரோம பேரரசு எட்டி பார்த்தாலும் ஓடிடுவான். ஏன்டா அவ்வளவு பயம். ரோம பேரரசு இந்த பக்கத்தை எட்டியும் பார்க்க மாட்டாங்க. அரபிகள் அந்த அளவு டெவலப்பும் இல்லை. பெருமானருக்கு பிறகு ஃபர்ஸ்ட் வார் நடக்க போகுது. முஸ்லிம்கள் 3000, அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க 1 லட்சம். அவங்க தரப்பு 1 லட்சம் பேர் வந்திருக்கிறாங்களாம். சரியா? முஸ்லிம்கள் எண்ணிக்கை 3000. அல்லாஹ்வுடைய இந்தியாவிலே இது புகாரில் வர செய்தி. போருக்கு அனுப்ப முன்னாடியே இந்த போர்ல அழிஞ்சா அப்படியே வந்து உள்ளக்குள்ள பூந்து, என்னப்பா நீங்க யாரு? இந்த போரில் அவங்க தோத்தா, ரோம பேரரசு தோத்தால் அங்கிருந்தா இஸ்லாமிய எலும்பு ஆரம்பிக்கும், ரோம பேரரசு வரைக்கும் போகும். என்னாச்சு?
பெருமாள் சொல்லி அனுப்புறாங்க, மூணு தளபதியை போட்டு, நீங்க மௌத்தா போனீங்கண்டா நீங்கப்பா, நீங்க மௌத்தா போனா நீங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஜெயிது அவங்க வளர்த்த பிள்ளை, ஜெயிது ரலியல்லாஹு அன்ஹு, ஜெயிது பின் ஹாரிஸா, ரசூல் ஸல்லல்லாஹு இஸ்லாத்துல வளர்ப்பு பிள்ளை இல்ல, அவங்க வளர்த்தாங்க. ஜெயிது கொடியை பிடிச்சிட்டு முன்னாடி போங்க, நீங்க ஷஹீதாக்கப்பட்ட ஜாஃபர் ரசூலுல்லாஹ்வுடைய யாரு, அலி ரலியல்லாஹு அன்ஹு நானா. அவருக்கு அப்ப 40 வயசு, 10 வருஷம் மூப்பவர். அலி ரலியல்லாஹு அன்ஹு 30, அப்ப 40 வயசு. ஜாஃபர் அப்பதான் வந்திருக்கிறாரு. இப்ப எபிசினியா போனாரு, இவர் பேச்சை கேட்டுதான் அவர் இஸ்லாத்துக்கு வந்தாரு. எத்தியோப்பியா போய் கடுமையான பேச்சாளர், வரலாறு படிச்சு பார்க்கிறோம். அவர் மாறி ஒரு தாய் சுப்ஹானல்லாஹ், அருமையான ஒரு பேச்சாளர். அவர் வந்து இறங்கி போதான் அமர்கலமா நிக்கிறார். அவ்வளவு இறக்க அவரோட அவங்க குடும்பத்தாரெல்லாம். ஜாஃபர் நீங்க ஷஹீதாக்கப்பட்டால் என்றாங்க ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் வாயால் அது சும்மா வராது, ஷஹீதாக்கப்படுவாங்கன்னு மெசேஜ் வந்தாதான் ஷஹீதாக்கப்பட்டா. அதாவது அப்துல்லா பின் ரவாஹா நீங்க கொடியை பிடிங்கன்னு நிப்பாட்டிட்டாங்க. இப்ப போறாங்க ஷாம் அந்த பக்கம், மோத்தாண்ட ஊர்ல நடக்க போகுது. அவங்க அவ்வளவு பேர் வந்துட்டாங்க. என்னப்பா அரபுகள் எழும்புறாங்கண்டா, என்ன நீங்க என்ன என்ன நடக்கிறீங்க, எங்க பக்கத்துல பிடிப்பீங்களா? இப்பதான் 2 பக்கம் பலம் போட போகுது. இந்த பக்கம் சொன்ன மாதிரி ரசூலுல்லாஹ் புகார்ல வருது, ஆயிஷா சொல்றாங்க, லைவ் பண்ணாங்க ரசூலுல்லாஹ். மோத்தாக்கு ரசூலுல்லாஹ் போகவும் இல்லை, மோத்தால இருந்து யாரும் வரவும் இல்லை. இப்ப நடக்கிறது, இப்ப டெலிவிஷன்ல இப்ப பார்த்து சொல்லுவாங்க பாருங்க, வீடியோ பார்த்து, இதை கிரிக்கெட்ல அடிக்கிறான், 4 அடிக்கிறான், 6 அடிக்கிறான், அது மாதிரி ரசூலுல்லாஹ் இப்ப லைவ் பண்றாங்க. நான் மோத்தாவை பார்க்கிறேன்டாங்க ரசூலுல்லாஹ். ஸைது பின் ஹாரிஸா கொடியை பிடித்து முன்னாடி போகிறார், அவர் ஷஹீதாக்கப்படுகிறாங்க ரசூலுல்லாஹ். அவர் வீரமரணம் அடைந்து விட்டார். இந்த உம்மத்தின் மிகவும் பேர் போன ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய இந்த நேசம் எப்படி தெரியுமா, முன்னாடியே போகிறார். ஜாஃபருடைய ஜனாசாவை பற்றி சஹாபாக்கள் விவரிக்கிறார்கள். ஒரு குத்து பின்னாடி இல்லை, முகம் கிழிக்கப்பட்டிருந்தது. அவர் முன்னாடியே போனார். இல்லா அப்படியே போகிற நேரம் ஜாஃபருடைய ஜனாசா அறிவிப்பு வருகிற ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஜாஃபர் மௌத்தாகிட்டார், ஜாஃபர் இறந்துட்டார் என்று சொல்லி திரும்ப வந்துட்டாருன்னா நபி இல்லம் ஆயிரும். இறந்துட்டார் என்று சொன்னோன்னே இந்த செய்தி தான் இந்த கத்தம் பாத்தியா ஓதுறாங்களே, இதுலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இஸ்னவுலி ஆலி ஜாஃபர் தாமன், ஜாஃபருடைய குடும்பத்தார் அப்படியே இருந்தாயிட்டாங்க. வரமாட்டாரா யார் ரசூலுல்லாஹ்? ஜாஃபர் எங்களோட வரமாட்டாரா? சாப்பிடாமலே இருந்துட்டாங்க. அவங்க சொல்றாங்க, அளவே நாண்டுங்க, சாப்பாடு கொடுங்கப்பா, அவங்களுக்கு போய் ஊட்டி விடுங்க, அவங்கள பாருங்க. ரசூலோட குடும்பம் இது. ஜாஃபர் ரலியல்லாஹு செய்தி அந்த மக்கள் டவுட் பண்ணல, வரமாட்டார், மௌத்தாயிட்டார். இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஸைது பின் ஹாரிஸ், அதாவது இப்ப என் ஜாஃபர் மௌத்தாயிட்டாங்களா, அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர் பிடிச்சிட்டு போறாரு கொடியை. ரசூலுல்லாஹ் சொல்லுங்க, அப்துல்லா பின் ரவாஹாவும் மௌத்தாயிட்டாரு, ஷஹீதாக்கப்பட்டுட்டாரு. 4வது ஆளு ரசூலுல்லாஹ் சொல்லல, சபதான் தீர்மானிக்கணும். ஆனா ரசூலுல்லாஹ் லைவ் பண்றாங்க. இப்ப யாரு அடுத்த அமீர் என்றது, அமீர் தான் கொடியை பிடிச்சிடணும். கொடியை பிடிச்சாதான் அமீர். அந்த கொடி வந்து அமீர் என்ற சும்மா ஒரு நாள் கொடியை பிடிச்ச அமீர் ஆக மாட்டாரு. முக்கியமானவங்களை ரெடி பண்ணானா டீம் வந்து கட்டுப்படும். இப்ப அமீர் யாருன்னா இப்பதான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாரா, யாரு? காலித் பின் வலீத். அவர் வளமையா அவரு அந்த பக்கம் நிக்கிறனா கட்டுமையான போராளி. எல்லாம் அவங்க கையில கொடுக்குறாங்க. நான் என்னை விட அதாவது என்னை விட நான் இப்பதான் இஸ்லாத்துக்கு வந்தால் என்னை விட முந்தைய மூத்தவங்க இருக்கிறீங்களே, அவங்க கையில கொடுங்க ஏனான்றாரு. பெருமான் அங்க லைவ் பண்றாங்க. அங்க மஷூரா நடந்து கையில கொடியை கொடுத்துட்டாங்க. ஷைஃபுன் மின் சுயூஃபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வாட்களில் ஒரு வாள். காலித் பின் வலீத் கொடியை பிடிக்கிறார் நாங்க ரசூலுல்லாஹ். அவர் கையில் அல்லாஹ் வெற்றியை கொடுத்தாங்க. அவங்க எழுதுறாங்க, நாங்க அதாவது முஸ்லிம்களை நாங்க வெற்றி என்றோம். அவங்க சொல்றாங்க அவங்க வெற்றி என்றாங்க. அது என்ன அவங்க வெற்றி நாங்க வெற்றி என்று பிரச்சனை மஷூரானா, உண்மையா யுத்தத்துல நாங்க எங்களுக்கு வெற்றி என்று சொல்றோம்னா அடிச்சு கொண்டு போட்டு வெற்றிட்டமான இல்ல. காலித் பின் வலீத் வந்து வர்றாங்க மதீனாவுக்கு, இந்த கதையை சொல்றாங்க. எவ்வளவு நாள் எடுத்திருக்கும். அவங்க வாளை காட்டுறாங்க. யார சொல்ல, எல்லா வாளும் உடைஞ்சு போச்சு, 7 அல்லது 9 வாள் உடைஞ்சு போச்சு. யமன் நாட்டு நீட்ட வாழை காட்டுறாங்க. இந்த ஒரே ஒரு வாளால் யார சொல்லலாம், அல்லாஹ் பரக்கத்து வச்சா. கதையை சொல்ற நேரம் அவங்க பாக்குறாங்க, இந்த கதையெல்லாம் தெரியும், மதீனா முழுக்க கதை தெரிஞ்சிட்டு, இவர் சொல்ல முன்னாடியே கதை பரவிட்டு. அப்பதான் என்ன நடந்துச்சுன்னா, காலித் இப்படி இருந்த படைய அவர் இப்படி ஆக்கிட்டாரு. பின்னாடி தான் இருந்தாங்க, இப்படி அனுபவத்து இருந்தா இப்படி விரிச்சு விட்டாச்சு. இப்படி விரிச்சு இப்படி நான் பயம் பண்ணேன்னு வைங்களேன், இப்படி பண்ண இப்படி தெரியும், நான் இப்படி இருந்த நீங்களா இப்படி வாங்கன்னா இப்படி நீட்டதுக்கு போயிருவீங்க. இந்த மாதிரி ஆயின உடனே அவன் பயந்துட்டான். வந்துட்டாங்க போல மதீனால இருந்து இன்னொரு படைண்டு. அவன் ஸ்டெப் பின்னுக்கு வச்சுட்டான், இவர் ஒரு ஸ்டெப் பின்னுக்கு வச்சுட்டாரு. அவன் இன்னொன்று வைக்க, இவர் இன்னொன்று வைக்க, 2 படையும் பிரிஞ்சு போச்சு. இதை நாங்க ஏன் வெற்றி என்று தெரியுமா?
அத ஒரு ஸ்டெப் பின்னுக்கு வச்ச பாரு, அது வெற்றி தான். நீ எவ்வளவு பெரிய வல்லரசு ஒரு ஸ்டெப் பின்னுக்கு வச்சா ஒரு சின்ன கூட்டத்துக்கு அரபிக்கு நீ தோத்துட்டேன்னு நாங்க அதுல சொல்றோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்கள் அதை வேற மாதிரி விவரிக்கிறாங்க. அவன் ஓடிட்டான்றாங்க, அவங்க அரபி ஓடினார் என்றால் எப்படி ஓடினாங்க? நீங்க ஸ்டெப் பின்னுக்கு வச்சு அவங்கள வச்சு உயர்த்த பப்பி போனாங்களா? அதுக்கு பிறகுதான் ரோம பேரரசு நடுங்கி நிற்கிறது. அது தபூக்ல வந்து நீங்க பாத்துருவீங்க, அது வரவே இல்லை. அவங்க ரசூலுல்லாஹ் வெற்றி அறிவிச்சிட்டாங்க, ஊரை சிம்பிளா பிடிப்பாங்க. அவைகளை சொல்வதற்குரிய நேரம் இல்லை என்றால நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, இந்த செய்தியை ரசூலுல்லாஹ் லைவ் பண்ணினாங்களே, இந்த செவத்துக்கு அங்கால என்ன நடக்குன்னு தெரியுது எனக்கு. இந்த சுவருக்கு அங்கால எனக்கு சொன்னா கேட்பேன், எனக்கு எப்படி விளங்கும்? சுவருக்கு அங்கால நடக்கிறதே தெரியல, மீடியா வந்த பிறகு அமெரிக்காவில் நடக்கிறது இப்ப தெரியுது. பெருமானாருக்கு வகை வந்ததே அந்த வகையில எப்படி காணாததை பற்றி ரசூலுல்லாஹ் பேசினார்களோ, இந்த உலகத்தில் எந்த மனுஷனுக்கு சொல்ல முடியாத பெருமானார் பேசினார்களோ, இதைத்தான் நம்முடைய மரணத்துக்கு பிறகு அதிபயங்கரமாக பெருமானார் பேசினார், அழுது பேசினார். மக்களே மக்களே என்றார்கள் ரசூலுல்லாஹ், நானும் நீங்களும் சந்திக்கிற இடம் என்றார்கள், கவனமாக நடந்து கொள்ளுங்கள் என்றார்கள். அல்லாஹ்விடம் பாத்திமா கூப்பிட்டார்கள், குடும்பத்தாரை கூப்பிட்டு விட்டு பாத்திமா துனியாவில் ஏதாவது வேணுமானால் கேளுங்க, நான் தருகிறேன் என் மகளே என்றார்கள். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே அந்த தீர்ப்பில் எதுவுமே எனக்கு பண்ண முடியாது பாத்திமா என்றார்கள். தன் மகளோடு நீங்க வாப்பா உங்க மகளோட எப்படி நடப்பீங்கன்னு கற்பனை பண்ணுங்க. பெருமாள் சொன்னாங்க, இந்த உலக வாழ்க்கையை நீங்க தயார்படுத்திக்கோங்க, அல்லாஹ்ட்ட போய் எந்த கம்ப்ரமைஸும் பண்ண இயலாது. அப்படி என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் இது சொன்னது சரி பார்த்து சரியா நடந்தால் மறுமை என்ற காட்சி இப்ப அந்த சிந்தனையோட